Dear plus one commerce students, good morning. Today we are going to discuss the disadvantages of cooperatives. Disadvantages of cooperatives. In our previous class we have discussed the advantages of cooperatives. Now let us see the disadvantages. The first one is limited funds. Over reliance on government funds imposed by government, benefits to rural rich. Inadequate rural credit, lack of managerial skills, government intervention, misuse of funds, inefficiencies leading to losses, lack of secrecy, conflicts among members, limited scope. These are all the disadvantages of cooperatives. 12 disadvantages கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கேட்டு வச்சிங்க. உங்களுக்கு தேர்வில் கேட்குறப்போ ஏதேனும் 5 அல்லது 6 குறைபாடுகளை மட்டுமே எழுதுனா போதுமானது. ஆனால் பார்த்து வச்சிங்க, இதிலேருந்து ஏதேனும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். The first disadvantage is limited funds. In your book bag also there is a long answer. In your book bag also there is a short answer question. What are the disadvantages of cooperatives? What are the disadvantages of cooperatives? Short answer question. The first one is limited funds. அளவான நிதி ஆதாரங்கள். Cooperative societies have limited membership and are promoted by the weaker sections. கூட்டுறவு அமைப்புகள்ங்கிறது ஏழை எளிய மக்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அவர்களோட பொருளாதார நலனை பெருக்கிக் கொள்வதற்காக மனிதருங்கிற முறையில் அவர்களாகவே விரும்பி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. அப்போ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்க தரக்கூடிய பங்கு முதல் கட்டணம், உறுப்பினர் கட்டணம் தான் இதற்கு நிதி ஆதாரம். ஆகவே நிதி ஆதாரம் ரொம்ப குறைவாக இருக்கும். The membership fees collected is low. Therefore, the funds available with the cooperatives are limited. The principle of one man, one vote and limited dividends also reduce the enthusiasm of members. They cannot expand their activities beyond a particular level because of the limited financial resources. என்ன சொல்கிறாங்க? அளவான நிதி ஆதாரங்கள். கூட்டுறவு சங்கங்களில் நிதி ஆதாரம் குறைவு. உறுப்பினர் கட்டணம், பங்கு முதல் கட்டணம் இதெல்லாம் குறைவாக இருக்கும். எல்லாரும் இதில் உறுப்பினரானும் பலன் பெற வேண்டும், பயனடைய வேண்டும்ங்கிற நோக்கத்தினால இதை குறைச்சி வச்சுருக்காங்க. ஆகவே கூட்டுறவு அமைப்புகளில் பேரளவு நிதி திரட்ட முடியாது. பேரளவு நிதி இல்லைங்கிற காரணத்தினால அரசையே நம்பி இருக்கிறது. நிதி ஆதாரத்திற்கு அரசாங்கத்தினுடைய கையையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டுறவு சங்கங்கள் தங்களோட செயல்பாட்டை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே விரிவாக்க முடியாமல் தவித்து வருகிறதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் இஸ் ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஏற்கனவே சொன்னதனுடைய தொடர்ச்சி. அரசின் நிதி ஆதாரங்களையே பெரிதும் நம்பி இருத்தல். கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ரைஸ் தேர் ஓன் ரிசோர்சஸ். கூட்டுறவு அமைப்புகள் தங்களோட சொந்த நிதி ஆதாரங்களை பெருக்கிக் கொள்வதுங்கிறது இயலாத காரியமாக இருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பங்கு முதல் கட்டணமும் ரொம்ப குறைவாக இருக்கும். தேர் சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்சிங் ஆர் லிமிட்டெட் and they depend on government funds. அதனால் அரசாங்கத்தையே எதிர்பார்த்திருக்க வேண்டியிருக்கு. The funding and amount of funds that would be released by the government are uncertain. அரசாங்கம் எப்போ கொடுக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. Therefore, the cooperatives are not able to plan their activities in the right manner. கூட்டுறவு சங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே
தங்களோட நிதி ஆதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடிவது கிடையாது. நிதி ஆதாரத்துக்கு அரசாங்கத்தையே அரசினுடைய ஆதரவையே நம்பி இருக்கிறது. எனவே கூட்டுறவு அமைப்புகள் தங்களோட செயல்பாடுகளை விரிவாக்கம் செய்ய முடிகிறது இல்லை. Then the next disadvantage is imposed by government. அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. In the Western countries, cooperative societies were voluntarily started by the weaker sections. The objective is to improve their economic status and protect themselves from the exploitation by businessmen. But in India, cooperative movements was initiated and established by the government. Government-wide participation of people is lacking. Therefore, the benefit of the cooperatives has still not reached many poor sections. என்ன சொல்கிறாங்க, மேற்கத்திய நாடுகளில் கூட்டுறவு அமைப்புகள் ஏழை எளிய மக்களால் தானாகவே விரும்பி தொடங்கப்பட்டது. In Western countries, cooperative societies are voluntarily started by weaker sections. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாட்டில் மேற்கத்திய நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் கூட்டுறவு அமைப்புகளை அவர்களாகவே விரும்பி அந்த அமைப்புகளை உருவாக்குறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான சங்கங்கள் அரசாங்கத்தினுடைய வற்புறுத்தலால் தொடங்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு உறுப்பினர்களுக்கு அந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய முக்கியத்துவம் தெரிவது கிடையாது. அதனால் உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஆதரவின்றி செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதை கலைக்க வேண்டிய சூழ்நிலையும் நேரிடுகிறது. பெனிஃபிட் டு ரூரல் ரிச். ஊரக பகுதியில் செல்வந்தர்களோட நலனுக்காக கூட்டுறவு அமைப்புகள் செயல்படுது. இது ஒரு குறைபாடாக கருதுகிறோம். கோஆபரேட்டிவ்ஸ் ஹவ் பெனிஃபிட்டட் த ரூரல் ரிச் அண்ட் நாட் த ரூரல் புவர். ஏழை மக்களுக்காக எளிய மக்களுக்காக அவங்களோட பொருளாதார நலனை பெருக்கிக் கொள்வதற்காக கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்கணும்னு நினச்சா ஊரக பகுதிகளில், கிராம பகுதிகளில், நகரப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய செல்வந்தர்கள் அந்த கூட்டுறவு சங்கத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வளப்படுத்திக்கிறாங்க, தங்களை வளப்படுத்திக்கிறாங்க. The rich people elect themselves to the managing committee and manage the affairs of the cooperatives for their own benefit. The agricultural produce of the small farmers is just sufficient to fulfill the needs of the family. They do not have surplus to market. The rich farmers with vast tracts of land produce in surplus quantities, and the services of cooperatives such as processing, grading, correct weighment and fair prices actually benefit them. என்ன சொல்கிறாங்க, கூட்டுறவு சங்கத்தில் யார் வேண்டுமானாலும் உறுப்பினராகலாங்கிறதுனால உள்ளூரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், இடைநிலையர்கள் உறுப்பினராகி நிர்வாக குழுவிலையும் அவங்க இடம் பெற்றிடுவாங்க. கூட்டுறவு சங்கத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த அமைப்புலையும் நிர்வாக குழுவிலையும் அவங்க இடம் பெற்றிடுவாங்க. அதை தங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்டு அவங்க கூட்டுறவு அமைப்புகளை தங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. நிர்வாக குழுவில் அவங்க இருக்கிறதுனால கூட்டுறவு சங்கத்தை தங்கள் நலனுக்காக செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்கள இந்த ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் மேலும் பலப்படுத்திக்கு வராங்க. ஏழை எளிய மக்களோட நலன் இங்கு புறக்கணிக்கப்படுகிறது. Inadequate rural credit. Cooperative societies give loans only to protective purposes and not for the personal or family expenses. கூட்டுறவு அமைப்புகள் உற்பத்தி சார்ந்த பணிகளுக்கு தான் கடன் தரும், நுகர்வு சார்ந்த பணிகளுக்கு கடன் தருவது கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரியான விசேஷங்களுக்கெல்லாம் கூட்டுறவு அமைப்புகள் கடன் தராது. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு ஏசி வாங்கணும், இந்த மாதிரியான நுகர்வு பணிகளுக்கு கூட்டுறவு அமைப்புகள் கடன் தராது. விவசாய பணிகளுக்கு, வேளாண்மை பணிகளுக்கு, பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பணிகளுக்கு, கைவினைஞர்களுக்கு,
கலைஞர்களுக்கு அவங்களுக்கு தான் கடன் தரோம். ஏன்னா உற்பத்தி பணிகளுக்கு கடன் தர வேண்டும்ங்கிறது இதனுடைய கொள்கை கோட்பாடு. The cooperative societies give loans only to protective purposes and not for the personal or family expenses. Therefore, the rural poor continue to depend on the moneylenders for meeting expenses of marriage, medical care, social commitments, etc. Cooperatives have not been successful in freeing the rural poor from the clutches of the moneylenders. என்ன சொல்கிறாங்க, உள்ளூர் கடனாளர்களோட பிடியிலிருந்து மக்களை மீட்பதற்காக தான் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்டது. இது உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு மட்டுமே கடன் வழங்குறதுனால கிராம மக்களோட சொந்த செலவுகளுக்கு, குடும்ப தேவைகளுக்கு, கல்யாணம், காதுகுத்து இந்த மாதிரி உள்ள விழாக்களுக்கு கடன் தருவது கிடையாது. அதனால் அவங்க அந்த மாதிரியான தேவைகள் வர்றப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய வட்டி கடைக்காரர்கள், நாட்டு வங்கியர் இந்த மாதிரி உள்ளவங்களை தான் அணுக வேண்டியிருக்கு. அவங்கள்ட்ட வட்டிக்கு பணத்தை கடனாக பெறுகிறார்கள். ஏழை மக்களை மீட்க முடிவது கிடையாது, கூட்டுறவு சங்கங்கள் மீட்பது கிடையாது. லேக் ஆஃப் மேனேஜரியல் ஸ்கில், நிர்வாக வல்லுநர்களை பணியமர்த்த முடியாமை. Cooperative societies are managed by the managing committee elected by its members. The members of the managing committee may not have the required qualification, skill or experience. Since it has limited financial resources, its ability to compensate its employees is also limited. Therefore, it cannot employ the best talent. Lack of managerial skills results in inefficient management, poor functioning and difficulty in achieving objectives. அதாவது நிர்வாக வல்லுநர்களை அவங்க பணியமர்த்துவது கிடையாது, பணியமர்த்த முடியாது. கூட்டுறவு சங்கத்தில் நிர்வாக குழுவில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் அந்த கிராமத்தில் உள்ள சாதாரண நபர்கள். அவங்களுக்கு படிப்பறிவு, அனுபவ அறிவு, மேலாண்மை திறமை இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நிர்வாக குழுவில் உள்ளவர்களுக்கு கல்வி தகுதி, அனுபவம் அல்லது ஆற்றல் இதெல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் நிர்வாகத்தை சிறப்பாக செய்வதுங்கிறது இயலாத காரியமாக இருக்குது. தொழில் படிப்பு படித்த நிர்வாகிகளை, ப்ரொஃபஷனல்ஸ், இதுக்குன்னு படிப்பு MBA, இந்த மேனேஜ்மெண்ட்டு அனுபவம் உள்ளவங்களை, மேலாண்மை திறமையுடையவர்களை பணியமர்த்தி இதன் நிர்வாகத்தை செய்ய முடியாது. போதிய நிதி ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால கூட்டுறவு சங்கங்கள் அதனுடைய நோக்கங்களை அடைய முடிவது கிடையாது. கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், அரசாங்கத்தினுடைய தலையீடு, சுதந்திரமின்மை. Cooperative societies are subject to excessive government regulation which affects their autonomy and flexibility. Adhering to various regulations takes much of the management time and effort. கூட்டுறவு அமைப்புகள் அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையில் இயங்கி வருது. அரசாங்கம்தான் நிறைய நிதியை வழிகாட்டுதல்களோடு வழங்குது. ஆகவே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு, அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை கூட்டுறவு அமைப்புகள் தவறாமல் பின்பற்ற வேண்டும். அவங்க கூட்டுறவு அமைப்புகள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் சட்டம் என்ன சொல்லுது, அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்து அந்த வழிகாட்டுதல் நெறிப்படி தான் கூட்டுறவு அமைப்புகளை செயல்படுத்த வேண்டியிருக்கு. ஆகவே தன்னாட்சி உரிமை, சுதந்திரம் முடக்கப்படுகிறது. மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், நிதி கையாடல். If the members of the managing committee are corrupt, they can swindle the funds of the cooperative society. நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள், மேலாண்மை குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் நிதியை கையாடல் செய்கிறாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கே காலதாமதமாகிறது. கூட்டுறவு அமைப்புகளினுடைய நிதி கையாடல் செய்யப்படுகிறது, தவறான வழிகளில் செயல்படுத்தப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. Many cooperatives have faced financial troubles and closed down because of corruption and misuse of funds. ஊழல் காரணமாக
நிதியை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதுனால கூட்டுறவு அமைப்புகள் நட்டத்தில் செயல்படுது, பொய் கணக்கு எழுதுகிறாங்க, சுய லாபம் அடைகிறாங்க. அதன் காரணமாக கூட்டுறவு அமைப்புகளையே கலைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. inefficiencies leading to losses, திறமை குறைவு மற்றும் நட்டத்தில் செயல்படுதல். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆப்ரேட்ஸ் வித் லிமிட்டெட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். நல்லாவே தெரியும் உங்களுக்கு, கூட்டுறவு அமைப்புகளில் பொருளாதார வளம் குறைவு. therefore they cannot recruit best talent, acquire latest technology or adopt management practices. அதனால் மேலாண்மை திறம் உடையவர்களை, மேலாண்மை வல்லுநர்களை பணியமர்த்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியாது. ஆகவே கூட்டுறவு அமைப்புகள் சாதாரண நபர்களை நியமனம் செய்து அவர்கள் வழியாகவே கூட்டுறவு அமைப்புகளை செயல்படுத்தும். they operate in the traditional mold which may not be suitable in the modern business environment and therefore suffer losses. இன்றைய காலகட்டத்திற்கு, நவீன காலத்திற்கு ஏற்றவாறு புதிய தொழில் நுணுக்கங்களை அவங்க பூத்துவது கிடையாது. பாரம்பரிய முறையிலேயே செயல்படுறாங்க. ஆகவே திறமை குறைவின் காரணமாக நட்டத்தில் கூட்டுறவு அமைப்புகள் செயல்படுகிறது. லேக் ஆஃப் சீக்ரசி, ரகசியம் காப்பாற்ற முடியாமை. மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் இஸ் எ கீ ஃபார் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். பட் business secrets cannot be maintained in cooperatives because all members are aware of the activities of the enterprise. Further, reports and accounts have to be submitted to the Registrar of Cooperative Societies. Therefore, the information relating to activities, revenues, members, etc. becomes public knowledge. அதாவது கூட்டுறவு அமைப்புகளில் ரகசியம், தொழில் ரகசியம் காக்கப்படுவது கிடையாது. யார்கிட்டேருந்து பொருளை வாங்கினாங்க, என்ன விலைக்கு வாங்கினாங்க, என்ன விலைக்கு விற்கிறாங்க, எல்லா தகவல்களுமே அங்கே ஓப்பனில் இருக்கும். எந்த ஒரு தகவலும் மறைக்கப்படுவது கிடையாது, ரகசியம் காக்கப்படுவது கிடையாது. அதனால் கூட்டுறவு அமைப்புகளினுடைய செயல்பாடு திறந்த நிலையில் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், எல்லா தகவல்களும் கிடைக்கும். அதனால் கூட்டுறவு அமைப்புகள் செயல்பாடுகள் அனைத்தும் அதனுடைய உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கூட்டுறவு சங்கத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், கணக்குகள் இதெல்லாம் பதிவாளர்கிட்ட, கூட்டுறவு சங்க பதிவாளர்கிட்ட காலவாரியாக தாக்கல் செய்யணும். அதனால் மந்தனம்ங்கிறது, ரகசியங்கிறது நிச்சயமாக இருக்காது. தொழில் ரகசியத்தை காக்க முடியாது. இதுவும் ஒரு குறைபாடு. தென் த நெக்ஸ்ட் ஒன், கான்ஃப்ளிக்ஸ் அமாங் மெம்பர்ஸ். உறுப்பினர்கள்ட்ட கருத்து மோதல். கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கோஆபரேஷன் and therefore harmony among the members is important. But in practice, there might be internal politics, difference of opinions, quarrels, etc. among the members, which may lead to dispute. Such disputes affect the functioning of the cooperative societies. உறுப்பினர்கள் மத்தியில் கட்சி ரீதியாக, ஜாதி ரீதியாக, கருத்து ரீதியாக, இன ரீதியாக நிறைய பிரிவினைகள் இருக்குது. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அவர்கள் தனித்தனி குரூப்பாக இருப்பாங்க. அதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவங்கள்ட்ட மனக்கசப்பு வரும். வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், போட்டி, பொறாமை, இதன் காரணமாக கூட்டுறவு சங்கத்தினுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படும். Then the last disadvantage is limited scope. லிமிட்டெட் ஸ்கோப், பேரளவு வியாபாரத்தில் ஈடுபட முடியாமை. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் cannot be introduced in all industries. எல்லா தொழிலையும் கூட்டுறவு சங்கங்களை
அமைத்து செயல்பட முடியாது. Cannot be introduced in all industries. Their scope is limited to only certain areas of enterprise. Since the funds available are limited, they cannot undertake large-scale operations and is not suitable for industries requiring large investments. என்ன சொல்கிறாங்க, எல்லா துறைகள்லையும் கூட்டுறவு சங்கங்களை ஈடுபடுத்த முடியாது. கூட்டுறவு சங்கத்தினுடைய குறைபாடான நிதி ஆதாரங்கள், பேரளவு தொழில் நிதி ஆதாரங்கள் குறைவாக இருக்கிறதுனால, கூட்டுறவு சங்கத்தில் குறைவான நிதி ஆதாரங்கள் இருக்கிறதுனால பேரளவு தொழில்களை கூட்டுறவு சங்கங்களால் தொடங்க முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.